இன்னைக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா 3 புள்ளி 2 வரிசையில இந்த பூ கோலம் போட்டிருக்கேன். இது கூட வெளிவாசலுக்கு கோலம் போட்டாச்சு. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாவே சமையல் பண்ணிக்கலாம். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு டீ போட்டுட்டு இருக்கேங்க. நான் எப்பவுமே டிகாஷன் போட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் டீ போடுவேன். இந்த மாதிரி டீ போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் குடிச்சிடலாம். டீ குடிச்சிட்டே நம்ம சமையல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகி கூழ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ராகி கூழுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி இந்த மாதிரி பானையில ஊற்றி வச்சிருக்கேன். அது கொதிக்கும் போதே கலக்கி தேவையான மாவு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது பச்சை தண்ணியில போட்டு நல்லா கலக்கி எடுத்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு நான் சேர்த்திருக்கேன். இப்ப மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கலக்கின்றதுக்கு பாத்தீங்கன்னா பானையில தண்ணி ஊற்றி வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கிளறுவாங்க. அந்த மாதிரி கிண்டனா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மாவு நல்லா கட்டி இல்லாம நல்லா கிளறி எடுத்துட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பானையில ஊற்றி வச்சிருக்கிற தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்ப நம்ம கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்ப மாவை நல்லா கரைச்சி எடுத்துட்டு கொதிக்கிற தண்ணியில நம்ம ராகி மாவை சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாம பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி மண்பானையில நீங்க ராகி களி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு மரக்கரண்டி வச்சுங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பானையில ராகி மாவை ஆட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா தண்ணி டக்குன்னு கம்மியாயிரும். நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாம. இருக்க மாவு பாத்தீங்கன்னா அப்படியே கட்டியான மாதிரி ஆயிரும். மாவு தண்ணியில கொட்டி கிளறும் போது பாத்தீங்கன்னா நல்லா உருண்டையா களியாட்ட வரும். ஆனா அந்த மாதிரி செய்யாம தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணி ஊத்துனங்காட்டி பாத்தீங்கன்னா நம்ம ராகி கூழாட்டமும் நம்ம குடிச்சுக்கலாம். தனியா குழம்பு ஊத்தியும் சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாவே இருக்கும். இந்த மாவு நம்ம எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மாவை எடுத்துட்டு பச்சை தண்ணியில நல்லா கையை நனைச்சிட்டு கரண்டியில் இருக்க மாவடி தொட்டு பாத்தீங்க அப்படின்னா மாவு கையில ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா மாவு ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க. களி ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா பானையில் இருக்கிற மாவு நல்லா கொதிச்சுட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க. நான் இன்னைக்கு புளிக்குழம்பு அதாவது பொங்கல் குழம்பு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வணக்கி எடுத்துட்டேங்க. இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமா சீரகம் குருமிளகு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டிருக்கேங்க. இது கூட சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆற விட்டு மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம். ராகி களிக்கு பாத்தீங்கன்னா கீரை குழம்பு, பருப்பு குழம்பு, அது கூட நான்வெஜ் குழம்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தயிர் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி புளிக்குழம்பும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இப்ப குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம் வாங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டேங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்தயம் போட்டேன். அது கூட கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காயெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். காய் பாத்தீங்கன்னா அரசாணி காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, அது கூட கொத்தவரங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. பொங்கல் குழம்புக்கு செய்யற மாதிரி எல்லா காயும் நான் இதுல ஆட் பண்ணிட்டேன். இப்ப காயெல்லாம் வடச்சட்டியில போட்டாச்சு. இப்ப காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். காய் ஓரளவுக்கு எண்ணெயில வதக்கி விட்டுட்டு மசாலாவை நம்ம ஊத்திக்கலாம். ஜார்ல இருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல ஊத்திடலாங்க. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுண்டிரும். இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் எச்சாவே ஊத்தி இருக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சிருந்தேன். குழம்பு கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம புளி தண்ணியை ஊத்தி கொதிக்க விட்டுறலாங்க. இப்ப நமக்கு எல்லா காயும் போட்ட புளிக்குழம்பு ரெடி. இப்ப ராகி களியும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம அதை அப்படியே போட்டு சாப்பிடுற அளவுக்கு ரெடி ஆயிருச்சு. நமக்கு ராகி கூழ் மாதிரி வேணும்னா இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி தயிர், உப்பு, வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டைல்ல செஞ்ச ராகி களி நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் காரக்குழம்போட சேர்ந்து. இது கூட அரசாணிக்காய், கொத்தவரங்காய் எல்லாம் வச்சு குழம்பு சாப்பிட்றேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ராகி களி கூட நம்ம தயிர், உப்பு ஆட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.